அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று ஔவையார் எழுதிய தனிப்பாடலில் ஒன்று. வாங்க பாடலை பார்க்கலாம். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிரம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல் வேண்டாங்கன் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்ற பாடலுடைய விளக்கத்தை பார்த்தா, ஔவையார் கம்பரை பழித்து பாடல் எழுதினார். அதை கேட்ட சோழ மன்னன் வருத்தமடைந்து, கம்பனை போல பெரிய காவியம் செய்து சிறப்புற்றவர் வேறு யாரும் இருக்கின்றாங்களா என்று கேட்டார். அதற்கு ஔவையார், சோழனே, தூக்கணாங்குருவியின் கூடு, குளவி கட்டுகின்ற அரக்குக்கூடு, கரையானுடைய புற்று, தேன் கூடு, சிலந்தி பின்னுகின்ற வலை, இவற்றைப் போல யாரும் இந்த உலகில் செய்ய இயலாது. அதனால் அவர்களை மட்டும் தொழில்நுட்பத்தில் தலை சிறந்தவர் என்று பாராட்டலாமா? வேறு எதுவும் அந்த சிற்றினங்களுக்கு தெரியாது. அதுபோலத்தான் கவிதையும் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொன்றும் எளிதாகவும் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் கடினமாகவும் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடல் மூலம் சொல்லப்படுகின்ற கருத்து என்னன்னா, எல்லோருக்கும் தெரிந்ததும் எதுவும் இல்லை, எல்லோருக்கும் தெரியாதது எதுவும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. அந்த தனித்திறமையை பாராட்டணுமே என்று இந்த பாடலில் வலியுறுத்தி ஔவையார் சொல்லியிருக்காங்க. யாரையும் எள்ளி நகையாடக்கூடாது என்பதும் இதில் உணரப்படுகின்ற கருத்தாக வெளிப்படுகின்றது. நன்றி.